தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் நெட்டூர் கிராமம். கேப்டனுக்கு மேலே எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் போன வருஷம் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறிச்சு. அதுக்காண்டி மேலே போட்டு இருமுடி கட்டி கொண்டுருக்கேன். 41 நாள் விரதம் இருந்து காலையில் மதியம் மட்டும்தான் சாப்பாடு. காலையில் சாப்பாடு கிடையாது, நைட் சாப்பாடு கிடையாது. காலையில் செருப்பு விடலை. இதோட 41 நாள் பூர்த்தி செய்கிறேன். எதனால் அவ்வளோ ஈடுபாடு கேப்டன் அப்படின்றது? கேப்டன் ஈடுபாடுனா எனக்கு கேப்டன் மேலே ஒரு பற்று, ஒரு வேண்டுதல் வச்சா அது நிறைவேறிருக்கு. அதனால் செய்வேன். இல்லை, நிறைய பேர் அவர் மேலே பற்றா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருமுடி கட்டி எடுத்துகிட்டு வர அளவுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அவ்வளோ? எனக்கு அது குலசாமி மாதிரி நான் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். குலதெய்வம் கோயில் கூட நான் படையிலனா கேப்டன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நெட்டூர்லேருந்து தம்பி இந்த சமூக நலத்தணி மாவட்டத்தில் துணைச்சலாக இருக்கார். கடந்த 41 நாட்களாக விரதம் இருந்து காலை செருப்பு போடாமல் ஒரு நேரம் சாப்பிட்டு அவர் சாதாரண கொத்தனாக வேலை பார்க்கக்கூடியவர். கடந்த ஆண்டு அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. நானும் அவர் வந்து கேப்டன் கோயில் வேண்டிட்டு போனோம். முடியாத அதை வந்து கேப்டன் சொல்லி 30 நாளில் அவர் குணமாய் கொடுத்தாரு. அவரை கேப்டன் வீட்டில் அவர் எப்படி திருச்செந்தூர் முருகன் இருக்காரோ, கணபதி இருக்காரோ, ஐயப்பா இருக்காரோ, அதுபோன்று அவர் கேப்டன் படுத்த தினசரி மாலை அணிவித்து தினசரி மத்தியானம் சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார். கேப்டன் மேலே மிகுந்த பட்டு கொண்ட அன்பு தம்பி பிச்சை அவர்கள் கடந்த 40 நாள் விரதம் இருந்து இன்றைக்கி ஊரில் இருந்தே பிள்ளையார் கோயிலில் இருமுடி கட்டி நான் தான் அவர் கட்டி விட்டேன். அவருக்கு நான் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் இருக்கேன். கட்டி விட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து எங்கள் இருமுடி நெய்த்தங்கோடு வந்திருக்காரு. கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து மனித கடவுள். கேப்டன் அவர்களின் 2ஆம் ஆண்டு துக்க அனுசரிப்பு விழா குரு பூஜைக்கு எங்களின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் பஸ்ஸை வைத்து இந்த கேப்டன் ஆலயத்திற்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பூஜையில் சென்று நாங்கள் ஒரு முறையும் வந்து வேண்டுதலை வச்சுட்டு செல்வோம். போன முறையும் வந்து எங்களுடைய வேண்டுதலை இந்த கேப்டன் ஆலயத்தில் வைத்துவிட்டு சென்றோம். எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்தி நல்லா வச்சிருக்கிறார். அதனால் எங்களை நீங்கள் கேப்டன் இதிலே பார்க்கலாம். நீங்கள் குலதெய்வம், எங்களின் குலதெய்வம் அப்படி கேப்டனை தான் நாங்கள் வழங்கிக்கிட்டு ஒரு வீட்லேயும் கேப்டனுடைய படத்தை வச்சு அவருக்காக நாங்கள் தவம் இருந்து இன்றைக்கி அவரை போய் நாங்கள் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப்டனுடைய இதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. அவருடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். இல்லை, அவர்களுக்கு கேப்டன் எதை விரும்பினாரோ தமிழ்நாட்டு மக்கள் மீது கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பும் பண்பும் பிணைப்பும் உள்ளது. அப்படிப்பட்டவர் என்ன முடிவெடுப்பாரோ அந்த முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். மதவாதத்திற்கு ஒருபோதும் கேப்டன் துணை போனதில்லை. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மதவாதத்திற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார். எல்லோரும் எம்மதமும் சம்மதம் என்றார். அவர் திரைப்படத்தில் பார்த்தால் அவர் இஸ்லாமியராக நடித்திருக்கிறார், கிறித்தவராக நடித்திருக்கிறார். ஆகவே அவருக்கென்று இந்த சாதி அந்த மதம் என்பதில்லை. எல்லோருக்குமான ஒரு கதாநாயகனாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். ஆகவே அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் அதுக்குள்ளே ஏன் போறீங்க? அது அரசியலாக்க விரும்பலை. கேப்டனுடைய பண்பை சொன்னேன். யாருன்னா பார்க்கணுன்னா எளிதாக போய் பார்க்க முடியும். தொண்டர்கள் வந்தால் எளிதாக போய் அவர் அணுகலாம், பார்க்கலாம், கைப்பிடிச்சு பேசுவார், கட்டிப்பிடிப்பார், அரவணைப்பார், மக்களோட மக்களாக இருப்பார்னு அவருடைய பண்பை சொல்கிறேன். நான் வேறு யாரையும் போயிட்டு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல காரியங்கள் இல்லை. ஒரு மனிதர், ஒரு கதாநாயகன் எப்படி இருந்தார்னு அவருடைய பெருமையை சொல்கிறோம். இந்த நேரத்தில் போய் சிறுமைகள்லாம் பேசி நம்மளை குறைச்சிக்க வேண்டாம். ஒரு ஆற்றல் மிக்கவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் ஒரு மதுரையிலேருந்து புறப்பட்டார்னா 1 மணி நேரம் அவர் மதுரை ஏர்போர்ட்லேருந்து கிடக்கிறதுக்காக வந்தாங்க. அவ்வளோ பாப்புலரான ஹீரோ, மக்களோட மக்களாக இருந்தார். அதை சொல்ல வரேன். தேங்க்யூ. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன். பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் ஒவ்வொருவராக வந்து அங்கு நினைவஞ்சலி செலுத்துறாங்க. தற்போது இருக்கும் சூழல் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினம் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை தேமுதிக சார்பில் குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று காலையில் பேரணியோடு விஜயகாந்தின் நினைவு தினம் தொடங்கும் என தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்தின் நினைவிடம் வரைக்கும் தேமுதிக சார்பில் அமைதி பேரணியாக வந்தனர். குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் மௌன விரதம் இருக்கிறார். குறிப்பாக இன்று காலை 7 மணி முதல் நினைவு தினத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் மரியாதை செலுத்துவதற்காகவும் அனுமதிக்கப்பட்டு வராங்க. ஏராளமான பொதுமக்கள் இன்று காலை முதலே வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியில கூடியிருக்காங்க. குறிப்பாக இந்த தேமுதிக தலைமை அலுவலகமும் விஜயகாந்தின் நினைவிடமும் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு 100 அடி சாலையில ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்காங்க. குறிப்பாக 900 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. காலை பேரணி நடைபெறும் இடத்திலிருந்து தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அவர்களுக்கு இறைவன் நல்வாழ்வை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கின்றேன். மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் மனிதர்கள் சிறந்தவராக ஒரு அரசியல் கட்சியை துவங்கி நடத்திய போது அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ தலைவர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள் இருந்த நிலையில் அந்த தலைவர்களெல்லாம் ஒரு கேப்டனாக வாழ்ந்து தமிழக மக்களுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த நானும் எங்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்களும் முயன்றபோது அந்த கூட்டணி முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் கேப்டன் அவர்கள் தலைமை தாங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதில் ஒரு அங்கமாக வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு அன்று அந்த பேச்சுவார்த்தையை துவங்கி மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோடும் மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடும் அவருடைய மைத்துனர் சதீஷ் அவர்களோடும் சுதீஷ் அவர்களோடும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு கூட்டணி அமைத்த போது கேப்டன் அவருடைய பொறுமை, அரசியலை அவர் அணுகுகின்ற தன்மை, அரசியலில் அவர் முன்னெடுத்து செல்ல இருந்த பார்வை, இவற்றையெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். அவரோடு பழகிய காலம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு காலமாக அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் சார்ந்த துறைகள் அத்தனையிலும், அது திரைத்துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் அனைத்திலும் சாதனைகளை நிகழ்த்திய அந்த கேப்டன் அவர்கள் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் கூட மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்றார்கள். கேப்டன் அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து வழி நடந்தாரோ அந்த பாதையை மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா அவர்களும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், முன்னெடுப்பார்கள். முழுமையான ஒரு அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.